கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் சுமைகள், தோல்விகள், கண்ணீர்கள், மனவேதனைகள் ஆகியவற்றினால நம்ம சோர்ந்து போகலாம். சில நேரங்களில் நம்மளோட உடல் ஓய்வெடுத்தாலும் ஆத்மா சோர்வடையக்கூடியதாக காணப்படலாம். ஆனால் இந்த சோர்வை நீக்கி நம்முடைய உள்ளத்தை நிறைவுபடுத்தக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்ம சோர்வை பார்த்து விலகி செல்லாமல் மாறாக நான் அதை என் ஆத்மாவை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை உலகம் தருகிற ஆறுதல் தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் தேவன் தரும் சமாதானம் நிறைவும் நிலையுமானதாய் காணப்படுகிறது. அவருடைய சன்னதியில் நம்ம ஒரு புது பலனை பெறக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும் நம்பிக்கை இழக்காதீங்க. உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்தில் கொடுங்க. அவர் உங்கள் ஆத்துமாவை இளைப்பாற பண்ண அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.